ஆந்திர மாநிலம் அல்லூரி சீதாராமராஜு பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். 5640 கோடி ரூபாய் மதிப்பிலான அல்லூரி சீதாராமராஜு பண்பாட்டு விமான நிலையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 17,900 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 14,000 பழங்குடியின பெண்கள் நடனமாடி பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். திறந்தவெளி வாகனத்தில் சென்றபடி பழங்குடியின பெண்கள் நடனத்தை கண்டு ரசித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. திறந்தவெளி வாகனத்தில் சென்றபடி பழங்குடியின பெண்களின் நடனத்தை பிரதமர் நரேந்திர மோடி கண்டு ரசித்துள்ளார். ஆந்திர மாநிலம் அல்லூரி சீதாராமராஜு பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த கூடுதல் விவரம். ஜனனி, ஒரு நாள் அரசு முறை பயணமாக ஆந்திர மாநிலம் மற்றும் கர்நாடக மாநிலத்திற்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தற்போது ஆந்திர மாநிலத்துல சிறப்பான வரவேற்பு என்பது வழங்கப்பட்டு வருகிறது. ஆந்திர பிரதேசத்தினுடைய விஜயநகரம் மாவட்டத்தில் உள்ள போகாபுரத்தில் அமைந்துள்ள அல்லூரி சீதாராமராஜு சர்வதேச விமான நிலையத்தினுடைய புதிய முனையத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று வருகை தந்தார். அவரை வரவேற்கக்கூடிய வகையில ஆந்திர மாநிலத்தினுடைய பாரம்பரிய நடன கலைஞர்கள் ஆடல் பாடலோடு பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த வரவேற்பு என்பது வழங்கப்பட்டு வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக தான் அல்லூரி சீதாராமராஜு சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். அதற்கு முன்பாக திறந்தவெளி வாகனத்துல பிரதமர் நரேந்திர மோடி, அதே போல ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் எல்லாம் சாலை வலம் சென்றார்கள். அப்போது ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய மக்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு என்பதை கொடுத்தார்கள். ஆந்திர மாநிலத்தினுடைய போகாபுரத்துல 17,900 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களையும் இன்னும் சற்று நேரத்துல தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற இருக்கிறார். ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு ஏற்கனவே அடிக்கல் நாட்டி அந்த திட்டங்கள் முடிவுற்ற நிலையில அதனையும் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க இருக்கிறார். ஆந்திர பிரதேச மாநிலத்துல இந்த நலத்திட்டங்கள் வழங்கக்கூடியது, புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் முடித்துக் கொண்டு இன்று பிற்பகல் 3:30 மணி அளவுல கர்நாடக மாநிலம் மைசூர் செல்லக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆசிரமத்துல சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளைஞர் மையத்தை திறந்து வைக்க இந்த இரண்டு நிகழ்வுகளுக்காக இன்று தென் மாநிலத்திற்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் ஆந்திர பிரதேச மாநிலத்துல விமான நிலையத்தை திறந்து வைப்பதற்கு முன்பாக அம்மாநிலத்தினுடைய மக்கள் மற்றும் பாஜகவுடைய தொண்டர்களால் இந்த உற்சாகமான வரவேற்பு என்பது வழங்கப்பட்டது. அந்த காட்சிகளை தான் நாம் திரையிலையும் பார்க்க முடிகிறது. அதே போல ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய அரசு சார்பிலும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கக்கூடிய வகையில ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய பாரம்பரிய இசை கலைஞர்கள் மற்றும் பாரம்பரிய நடன கலைஞர்களுடைய நிகழ்ச்சிகளோடு பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாகமான அந்த வரவேற்பு என்பதும் கொடுக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியும் அவருடைய பாதுகாப்பு வாகனத்தை சில நிமிடங்கள் நிறுத்தி அந்த நடன கலைஞர்களுடைய இசை நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்தவாறு அந்த நிகழ்ச்சி மேடைக்கு செல்லக்கூடிய காட்சிகளையும் பிரதமர் அலுவலகம் தரப்பிலிருந்து நேரலையில வழங்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.